மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு காங்கிரஸ் பொதுவெளியில் பேசி வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது என்று திமுகவும் திட்டவட்டமாக கூறியிருந்த சூழலில்தான் இன்றைய தினம் திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையிலும் கூட காங்கிரஸ் ஆட்சி அதிகாரம் தொடர்பாக கோரிக்கையை முன்வைக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று 10 மணிக்கு அறிவாலயத்தில் துவங்குகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு, திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என இரு குழுக்களும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திமுக காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீடிக்குமா என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தால் போல் முதற்கட்டமாக தனது பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 2 மாதங்களுக்கு முன்னாவே ஏற்கனவே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு திமுக சார்பில் தங்களுக்கு முறையான அழைப்பு இல்லை என்று தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். ஆனால் திமுக சார்பில் கூட்டணி குழு அமைத்த பின்புதான் கூட்டணி கட்சிகள் அமைக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியாக பொதுவெளியில் பல விஷயங்களை பேசி வந்தார்கள். காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றும் கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்றும் எங்களுடைய வாக்குகளையும் சேர்த்துதான் திமுக அரசாண்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூட அவர்கள் பொதுவெளியில் பேசி வந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு படிக்கு மேலே போய் நடிகர் விஜயை காரணம் காட்டி நடிகர் விஜயனுடைய கட்சி எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் பேரம் பேசியதன் காரணமாக திமுக கடும் கோபத்திற்கு உள்ளானார்கள். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாகவே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று அறிவித்த பிறகும் கூட தொடர்ச்சியாக பொதுவெளியில் காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கருத்துக்களை திமுகவுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் முன்வைத்தார்கள். அதுவும் அரசனுடைய பல்வேறு விஷயங்களால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, நாங்களும் பாதிக்கப்படுகிறோம் என்றெல்லாம் கூட ஒரு சில எம்பிக்கள் கூறி வந்த நிலையில் திமுக கடும் கோபம் கொண்டிருந்தது. திமுக கூட்டணியில் எந்த ஒரு விரிசலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் எந்த கட்சியும், அதாவது 2017 முதல் தற்போது வரை அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று வரும் திமுக 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல் என பொது தேர்தல்களில் வெற்றி பெற்று தற்போது 4வது முறையாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது தேர்தலை சந்திக்கக்கூடிய திமுக எந்த அளவிலும் எந்த கட்சியும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறதை நாம் செய்து தர வேண்டும் என்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கும் ஆணை பிறப்பித்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு இடம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 39 தொகுதிகள், தமிழகத்தில் மட்டும் 39 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதியில், அந்த தொகுதிகளுக்கு ஒரு இடம் என்ற அடிப்படையில் 39 தொகுதிகள் கேட்க இருப்பதாக தகவல் வந்த நிலையில் திமுக சார்பில் 22 இடங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த முறை 25 இடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் 170க்கு மிக குறையாமல் திமுக நிற்க வேண்டிய தேவையும் இருப்பதால் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் கூட இந்த முறை கொடுக்க முடியாது என்று ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கு வந்த ஒவ்வொரு கட்சிகளும் கம்யூனிஸ்ட் மற்றும் ஏனைய, அதாவது ஐஎம்எல் கட்சிகளிலும் கூட கடந்த முறை 3 முறை இந்த தொகுதிகளில் இந்த முறை 2 முறை மட்டுமே நில்லுங்கள் என்றும் 6 முறை என்ற கட்சி 6 இடங்கள் என்ற கட்சிகளுக்கு இந்த முறை 4 இடங்கள் மட்டுமே நில்லுங்கள் என்றும் திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதை தற்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அந்த பேச்சுவார்த்தை கொண்டு போயிருக்கும் நிலையில் காங்கிரஸ் சார்பில் கடுமையாக 39 இடங்கள் கேட்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக சார்பில் 22 இடங்கள் மட்டுமே தர முடியும் என்றும் அவர்களிடம் பேசியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினம் துவங்குகிறது. இன்றைய தினம் துவங்கும் இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் விருப்ப தொகுதிகளின் அடிப்படையில் ஒரு முதற்கட்டமாக ஒரு பட்டியலை கொடுப்பார்கள். அதற்கான பட்டியல் ஏற்கனவே தயார் செய்து வச்சிருக்கிறார்கள். அந்த பட்டியலை அவர்களிடம் கொடுப்பார்கள். அந்த பட்டியலை கொடுக்கும் பொழுது அடுத்த கட்டமாக 2வது பேச்சுவார்த்தையின் போது அவர்களை அழைத்து இந்த இவ்வளவு இடங்கள் தான் கொடுக்க முடியும் என்று எங்கள் தலைமை கூறிவிட்டதாக திமுக சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும். எனவே இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நெடிய 5 முதல் 6 அமர்வு வரை கொண்டு போகலாம். இறுதியாக தொகுதிகள் கணக்கிடப்பட்டு எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் காணப்பட்டு அதன் பிறகு அந்த தொகுதிகளுடையான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏற்கனவே காங்கிரஸ் என்ற தொகுதியில் தான் மீண்டும் கேட்கிறார்களா, இல்லை கூடுதலாக வேறு தொகுதிகளை கேட்கிறார்களா என்பது அந்த அறிக்கை வந்த பின்புதான் தெரியும். அதன் அடிப்படையிலே முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று துவங்குகிறது. இந்த துவங்கக்கூடிய இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் 2 நாட்களுக்கு முன்ன, அதாவது காங்கிரசினுடைய
தமிழக மேலிட பொறுப்பாளர் கூறிய விஜய் பக்கம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை வைத்தார். எனவே அந்த நோக்கத்திற்காக இன்றைய தினம் பேச்சுவார்த்தையை துவங்குகிறார்களா, இல்லை திமுகவுடன் கூட்டணி அமைத்தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையை துவங்குகிறார்களா, பேரம் பேசுவதற்காக துவங்குகிறார்களா என்பது இன்று 10 மணிக்கு தெரிய வரும். எனவே உள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாம் சற்று நேரத்தில் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து இன்று முழுமையாக தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று ஒரு நம்பரை அவர்கள் சொல்வார்கள், அதற்கு திமுக சார்பில் ஒரு நம்பர் சொல்லப்படும். அந்த நம்பருக்கான பதிலை காங்கிரஸ் வெளியே வந்து சொல்லிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்டமான இந்த பேச்சுவார்த்தை வெற்றியாக அமையுமா என்பது கேள்விக்குறி. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வருகின்ற தேர்தலில் 2 அணியாக, அதாவது சில நிர்வாகிகள் விஜயுடன் போவதற்கு தயாராக இருப்பதாகவும், செல்வப்பிறந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுகவுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த 2 அணிகளையும் சமாளித்து எவ்வாறு மத்திய காங்கிரஸ் கட்சி கொண்டு செல்ல போயிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தலும், அதே போல பல்வேறு விஷயங்களுக்கு கேள்விக்குறியோ வைத்தலும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.